ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். நான் இன்ட்ரோவில் மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இது என்னப்பா இது புதுசாக இருக்கே, வெறும் கதை சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் மக்களுக்கு வந்திருக்கலாம் சார். அதை தாண்டி ஆன்மீக ரீதியாக அந்த மலை ஏற்றங்களில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை அப்படின்றது எப்படிப்பட்டதாக அமைஞ்சிட்டு இருக்கு சார் இது வரைக்கும்? மலைவாழ் மக்கள் அதில் ஒரு சின்ன திருத்தம், மலையில் வாழ்கிற மக்கள். ஆமாம், மலையில் வாழக்கூடிய மக்கள், அவ்வளோதான். மலையில் யாருனாலும் வாழ்கிறோம். அதில் அங்கே வாழ்கிறவங்களுடைய மக்களினுடைய லைஃப் எப்படி இருக்கும், அது சரியாக அவங்க வாழ்கிறது அப்படின்னாக்கா, இறைவன் கொடுத்த பரந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை, இருக்க வேண்டிய இடத்துலையும் இருக்கலாம். ஆனால் அந்த மலை இப்போ பிளைன்த்துன்னுவாங்க. இப்போ நம்ம இருக்கிறதுல பிளைன்த்து மட்டமான இடம், பிளைன்த்துன்னா சரிசமமான இடம் பேர் பிளைன்த்துன்னுவாங்க. அதை விட்டுட்டு மலை மேலே இருக்கிறாங்க, அங்கே இருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் ஊட்டி கொடைக்கானல் இன்னும் நிறைய இருக்குது. இங்கே சென்னையில் எடுத்தேன்னாக்கா இப்போ நிறைய சொல்லிகிட்டே இருக்கு. உலகம் ஃபுல்லாக மலை இருக்குது இல்லையா, மலைக்கு மேலேயும் வாழ்கிறாங்கல்ல, குடியிருக்கிறாங்க இல்லையா. அப்படி குடி இருக்கிறது சரியா சரியில்லையா, வாழ்ந்தால் நல்லதா இல்லையா அப்படின்னாக்கா, கண்டிப்பாக ஒருத்தருடைய பிறந்த தேதி பிளைன்த்துனா கீழே இருக்காங்க, மலைக்கு கீழே இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்களுக்கும் மலை மேலே வாழ்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம். ஒரே டேட்டு கீழே இருக்கிறாங்க, ஒரே டேட்டு ராசி நட்சத்திரம் எல்லாமே ஒன்றுன்னு வைங்க. மலை மேலே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இவரோட அவருக்கு ஆயுசு கூட இருக்கும். என்ன காரணம் சார்? அவங்க இயற்கை சூழலில் இருக்கிறது தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணம்? எல்லாம் வந்துட போகுது, எல்லாம் பதில் வரப்போகுது. அதனால் மலையில் வாழ்கிறவங்களுடைய ஆயுசு வழக்கத்தை தாண்டி கூடுதலாக இருக்கும். ஒன்று, மலையில் வாழ்கிறவங்களுடைய சராசரியான வாழ்வாதாரம் வயசு கூட தான். ஒரு டேட்டுக்காக ஒரு உதாரணம் தான் சொன்னேன். அந்த தேதியே இல்லை வேறு தேதி, எந்த தேதியாக இருந்தாலும் சரி, இங்கேருந்து இருக்கிறதும் மலையில் வாழ்கிறவங்களுக்கும் ஆயுசு கூட. இன்னொரு தகவல், அவங்க வயசை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. வயசு 60ன்னு இருக்கும், இப்போ கிட்ட போய் பழகி பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசு மதிக்கிற போல தான் இருப்பாங்க எல்லாருமே. சரி, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மலையில் எந்த ஒரு தகவலும், எந்த ஒரு சமாச்சாரமும், எந்த ஒரு பவர் இருந்தாலும் அதீதியான சக்தி அப்படியே மேலேருந்து கீழே வருதுன்னா மலையில் தங்கி அதுக்கப்புறம் தான் கீழே போகும். மலைக்குள்ளேயே ஒரு அதீத சக்தி எல்லாத்துக்கும் பொதுவாகவே இருக்கும். அந்த சக்தி அங்கே இருந்து கீழே வரும்போது அப்போ மலையில் அது தங்கி தான் வரும். இன்னொன்று, மலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மலைக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் இந்த விதி கர்மா மனிதனாக பிறந்த எல்லாத்துக்கும் உண்டு தானே. விதி வேலை செய்யும், கர்மா வேலை செய்யும். மலைப்பாங்கான உள்ள இடத்தவங்களுக்கு விதியும் கர்மா பாதி தான், பெருசாலாம் பாதிக்காது. அது அவன் விதி பயனில் இதாகிட்டான் அப்படிலாம் சொல்ல வேண்டாம், இருக்காது. அது அவன் கர்மா அப்படிலாம் இருக்காது. இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா, இங்கே ஹெவியாக இருக்கிறவங்க வாழவே முடியாது, அப்படி ஒரு சூழல் இருக்கும். அவங்க அதெல்லாம் நல்லா வாழ்வாங்க. அந்த விதியும் கர்மாவும் அவங்களுக்கு பர்சன்டேஜ் கூட குறைஞ்சி போயிடும், அவங்களுக்கு பெருசாலாம் பாதிக்காது. அவ்வளோ பவரு மலை மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும். காரணம் அந்த அதீத சக்தியை வழக்கத்துக்கு மாறாக அங்கேருந்து தான் வருது, மேலேருந்தே வருதுன்னு வைங்க. மலையில் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் அது அன்றாடம் நடக்கும்போது ஒரு கட்டத்தில் மலை மேலேயும் அதீத சக்தி ரீட்டைன் ஆகிடும், தங்கிடும். அப்படி தங்கும்போது அவங்களுக்கு ரெண்டாவது ப்ராக்டிக்கலாகவும் பேசுவோம், மெடிக்கலாக கூட பேசுவோம். அங்கே பொல்யூஷன் பெதுவும் அதிகம் வராது. ஆமாம், குறைவான பொல்யூஷன், இப்போ இருக்காது. ஆக்சிஜன் நம்மளோட அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். காற்றோட்டெல்லாம் பார்த்தா இங்கே விட அங்கே நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இது நம்ம சும்மா இது ஒரு ப்ராக்டிக்கல் மெடிக்கல் எப்படின்னாலும் எடுத்துக்கிறேங்க. அதை தாண்டி நம்ம சொன்ன தகவல் கண்டிப்பாக அப்படியே லைட்டாக போயிட்டு நீங்கள் போயிட்டு கீழே இருக்கிறவங்க, மலைக்கு கீழே இருக்கிறவங்க, சுற்று முட்டு இருக்கிறவங்க அப்படியே செக் பண்ணி பாருங்கள். அங்கே போய் உள்ள வசிகளை போய் ஏஜ் கேட்டு பாருங்கள். அவர் பாட்டுட்டு 80ன்னுவார், ஆளை பார்த்தாக்க 50லேருந்து 60 மதிக்கிற மாதிரி தான் இருப்பார். ஆக்டிவாகவே இருப்பாங்க அவ்வளோ பேரும். அது இறைவன் அவங்களுக்கு கொடுத்த ஒரு சக்தி. அது நாங்கள் யார் இருந்தாலும் எல்லாத்துக்குமே அது அப்படி ஒரு அபூர்வமான ஒரு இது மலை மேல் வாழ்கிற மக்கள் அனைவருக்கும் அது பொருந்தும், அனைவருக்கும் அது கிடைக்கும்.
ஓகே சார். இப்போ வந்து மலை மேல் வாழக்கூடிய மக்கள் வந்து என்ன காரணத்துக்காக வந்து அதிக ஆண்டு வாழ்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டீங்க சார். இப்போ வந்து அப்படியே மலையிலேருந்து இறங்கி கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளே வந்து பார்ப்போம் சார். குடும்பத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில் வந்து நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் ஆகிக்கிட்டே இருக்கும் சார். இதுக்கு வந்து பேசிக்கான ரீசன் 100 இவங்க சொல்லலாம் சார். இருந்தாலும் கூட ஆன்மீக ரீதியாக அவங்களுக்கு பார்க்கும்பொழுது என்ன காரணம் அதிகமாக வந்து இவங்க 2 பேருக்கும் மோதல் வர்றதுக்கு காரணமாக இருக்குது சார்? கண்டிப்பாக பொதுவாக நம்ம சொல்லுவோம் 2 பேருக்கும் கனெக்டிவிட்டி இல்லை, நம்பரை தப்பாக பண்ணியிருப்பீங்க, திருமணம் தேதி தப்பாக இருக்கும், இப்படின்னு நம்மளை கேட்டால் நம்ம அதை தான் இப்போ நம்மளை கேட்டால் நம்ம அதை தான் சொல்ல போகிறோம். அதுதான் உண்மையும் கூட, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அதை தாண்டி இதை கொடுத்தா அதை கொடுத்தாலாம் சரி, அது விட்டுருங்க. பிரச்சனைங்கிறது பல வகை இருக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து நல்ல விஷயம் வர்றதுக்கு காரணம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வழி இருக்குது. அதுக்கு வந்து ரூட்டு எங்கெங்கோ இருக்கும். அதுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு ரூட்டு இல்லை, 1000 ரூட்டு இருக்கும். நல்ல ரூட்டு வர்றதுக்கு 1-2 தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் பொருத்தம். இப்போது ஒரு ஃபேமிலியில் இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் செப்பரேஷன் கண்டினியூ போயிட்டாங்க. இனி அவங்கள வந்துட்டு நிப்பாட்டுறதுக்கு, ஏன்னா வண்டி வந்து புயல் வேகத்தில் போகுது, அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, அந்த இது கண்டிஷன் போயிட்டாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி. இன்னொன்று வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க, அந்த முடிவுக்கு நாங்களும் வந்துட்டோம். இப்படி பலவாறு இருக்கும். ஃபேமிலி டோர் டு டோர் ஏதோ ஒன்று இருக்கும். எல்லாம் மண் வீடு தான், பொன் வீடு இல்லைன்ற மாதிரி வீட்டுக்கு இதெல்லாம் இன்றைக்கி அது நடக்குது. அதெல்லாம் நடந்துட்டு போட்டுங்க. அதை நாங்கள் போய் நிப்பாட்டணும். பெரியவங்க முடிவு இவங்கன்னா எடுக்கிறது. ஏன்னா நடத்துனது அவங்க இல்லை, பெரியவங்க. நாங்கள் திருமணம் பண்ணோம், முடிவு இவங்க எடுத்துக்கிறாங்க. எங்களை கேட்கணும், பெரியவங்களை கேட்கணும். நாங்கள் இது மாதிரி போகிறது சரியா, போய்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மாட்டேன்னு போகிறோம். நாங்கள் பார்த்து முடிவு எடுத்தது இவங்க வேணான்னு முடிவு எடுக்கிறாங்க. நாங்கள் அதை உடைக்கணும், நாங்கள் பிரேக் பண்ணணும். பெரியவங்க நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அந்த பொறுமல் இருக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, சிம்பிள் தான். நம்பர் 7777 77 ஒரு அட்டையில் நல்லா அழகாக எழுதி அவங்ககிட்ட நீங்கள் சொல்லணும் கூட அவசியம் இல்லை. இருந்தாலும் சில பேர் வீட்டில் வந்துட்டு வேணாங்கிறதுல வந்துட்டு சில பேர் 2 பேரும் முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சில பேர் ஒருத்தர் தான் அந்த முடிவு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து வேணும்னு முடிவு இருப்பாங்க. வேணும்னு முடிவு யாருன்னா இருப்பாங்க இல்லையா, அவங்க இருந்தாலும் சரி, இல்லை இவங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, பெரியவங்க வந்துட்டு 77 செஞ்சுட்டு வீட்டு ஹாலில் அழகாக செஞ்சு வச்சு விட்ருங்க. ஒரு அட்டையில் செஞ்சு பேப்பரில் நல்லா ஒயிட் பேப்பரில் விட்டு உங்கள் பிள்ளைங்களை வச்சுட்டு நல்லா ஒட்டிட்டு அழகாக வீட்டுக்குள்ளே மேலே மாட்டி விட்ருங்க. 77 அப்படின்னு வெறும் 77 அவங்களுடைய எண்ணங்களையும் மன ஓட்டத்தையும் மனநிலையை அந்த நம்பர் போய் மாற்றிடும். மாட்டிகிட்டே இருக்கும். அதை மாட்டி விட்டுட்டு கொஞ்சம் கழிச்சு அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க, அப்படியே தள்ளி போடுவாங்க. பிரிவை தடுத்துரும். அது தடுத்து விட்டுரும். அவங்க செப்பரேஷனுங்கிற ஒரு கண்டிஷன்லேருந்து தடுத்துட்டு வாணுங்கிறது ஒரு கட்டாயத்துக்கு அப்படியே தானாக வந்துட்டு அப்புறம் சரியாக போய் ராசி ஆயிடுவாங்க, சரியாக போயிடும். அந்த மாதிரி பவர்ஃபுல் 77க்கு இருக்குது. அந்த மாதிரி இடத்துல அந்த நம்பரை அங்கே கொண்டு போய் மாட்டி விட்ருங்க. ஸோ இந்த பெரியவங்களுடைய அவங்க நினச்ச வாழ்க்கையை இப்போ இனிமேல் இவங்க வாழ போகிறாங்க. ஏன்னா இவங்க பார்த்து வச்ச கல்யாணத்தை அவங்க வேணாங்கிறாங்க. இவங்க ஒத்துக்க முடியாது, அது நியாயமும் கிடையாது. நாங்கள் எல்லாம் சேர்ந்து பேசி வச்சது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறீங்க. முடிவு நாங்கள் தான் எடுக்கணும். நாங்கள் என்ன முடிவு எடுத்தோம், நீங்கள் வாழணுன்ட்டு. நீங்கள் வாழணும், அதான் முடிவு, வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக 77 வைங்க, நீங்கள் நினச்ச மாதிரி வளர்ந்துருவாங்க. அவங்களுக்குள்ள அந்த டீவியேஷன், அந்த 2 இந்த வேற்று எண்ணங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் போயிட்டு வாழணுங்கிற எண்ணம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஆயிடுவாங்க. செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியில் இந்த இது உங்களுக்கு வந்து நிச்சயமாக அனைவருக்கும் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ பயன்படுத்துங்க. இது எல்லாருக்குமே, எல்லா எண்களுக்குமே பொதுவானதாக இருக்கும். அவங்க என்ன வேணாலும் பிறந்துக்கிறட்டும், அது காமனாக தானே சொல்கிறேன். எந்த நம்பர் வேணாலும் பிறக்கட்டும் 2 பேரும், அதுக்கு கவலையே படாதீங்க. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் நம்பர். சில நம்பருக்கு அப்படி இருக்குது, அதுக்கு தான் நாங்கள் அதை கொடுப்போம். டக்குன்னு அது உள்ளே போய் கிளிக் பண்ணிவிட்டு மாற்றி விட்டுறோம் அவங்க மைண்டை. சூப்பராகிடும். கண்டிப்பாக எல்லாரும் தேவைப்படுறவங்களும் யூஸ் பண்ணுங்கள், ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடும். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து குடும்பங்களில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றதே வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டை. நிறைய கோர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரணம் சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக விவாகரத்து கேட்குறவங்களை பார்த்துருப்போம். அப்படின்றப்போ இந்த ஒரு சின்ன நம்பர் அந்த மனமாற்றத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரீஸ்டார்ட் பண்ண வைக்கும். அப்படின்றப்போ கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.